என் தங்கச்சி வர என்னை சத்தம் போட்டுட்டு நான் போடினா நீ போடாங்கற. ஆமா நீ போடினா நான் போடான்னு சொல்லவே இல்ல. ஆம்பளை கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கணும் அவசியம் கிடையாது. பொம்பளைக்கு நீ முதல்ல மரியாதை கொடு. இப்ப நான் போடிங்க. நான் போடாம்பே. இப்ப நான் போடி வாடி போடி வாடி போடி வாடி போடி வாடி போடி வாடி போடி வாடிமே. நான் போட வாடா போட வாடா போட வாடா போட வாடா போட வாடா போட வாடா போட வாடா. நான் போட வாடான்னு சொல்லுவேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு வாங்குற? ஆளை பொறுத்துப்பா. நீ ஆளை பொறுத்து நீ நல்லா போட்டேனா எனக்கு காசு வேணாம். நீ போடுறது சரியில்லைன்னா எனக்கு காசு வேணும். அதுலதான் ஆம்பளை இருக்கேன். ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசணும். பொம்பளைக்கு நீ மரியாதை கொடுத்து பேசு. உலகத்தில் ஆண் இல்லாமல் பெண் இல்லை. பொம்பளை இல்லாம ஆம்பளை கிடையாது. சிவன் என்று சக்தி இல்லை. சக்தி இல்லாமல் சிவன் கிடையாது. உலகத்தில் ஆண்கள் தான் பெரியவர்கள். பெண்கள் தான் பெரியவர்கள். உலகத்தில் எங்களுக்கு தான் பெருசு. நான் சொல்ல மாட்டேன். ஏமா நீ உனக்கு பெருசுன்னுவே. நான் ஆர்வ கோளாறுல எனக்கு பெருசுன்னுவேன். இருக்கிறவங்க எல்லாம் ரெண்டு பேரும் காட்டுங்க யாருக்கு பெருசு நாங்க சொல்றோம்னு வாங்க. நம்ம என்ன காட்டுறதுக்கா மதுரையில இருந்து சிந்துபட்டிக்கு வந்திருக்கோம். ஆண்டவா ஆண்டவா அறிந்து அறியாமலும் தெரியாமலும் யாம் ஏதும் பேசியிருந்தால் பிள்ளைக்கு தக்கன குறைச்சுக்கிட்டு நாத தாய்ங்கப்பா. ஆண்டவா மதுரை கலைச்செல்வி நன்றாக என்னை ஒருமுறை உற்றுப்பார். என்ன கிடக்கு ஆல்ரவுண்டுக்காரண்ணா யாம் நடத்திய தெருக்கூத்துக்களில் இதுவும் ஒன்று. ஆளியும் நீங்கதான், ஊழியும் நீங்கதான், அத கழுவி விடுற ஆசாமி நீங்கதான். சண்முகராஜா சண்முகராஜா சொல்லம்மா. சற்று நேரம் நீ ஓய்வெடுப்பாய். நிதானம் தவற வேண்டாம். என்றைக்கும் நிதானம் தவறுனதில்லை. கொஞ்ச நேரம் அப்படியே பொறுத்து போக வேண்டும். அப்படியே உங்கள் தேங்காயை உடைச்சு அறம்புடிய காட்டுங்க. அப்படியே காமிச்சிட்டு தண்ணி சும்மா நிறுத்துமா. எதுல பெருசுனே? நான் எந்த வகையில நானும் பெருசுனே? நான் பொறுமைக்கு இலக்கண வகுத்தவள. பொறுமையின் பொக்கிஷமே பெண்கள் தான் சொன்னேன். இந்த இடத்துல நான் தான் பொறுமைங்கறேன். இந்த இடத்துல நான் தான் பொறுமைன்னே. நீங்க பொறுமையா? நாங்க தான் பொறுமை. அறிவாட்ட முண்டா. ஏய் கை போடுற. என்னது கை போடுற? அதை விட்டு 6 மாசம் ஆச்சுமா. அதெல்லாம் செய்யறது இல்லையா? ஏ அதுலதான்மா பொறுமை. என்னை தொடு, என்னை கட்டிப்புடி, என்னை விடிய விடிய கற்பழி, பின்னாடி ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு அதுல ஓட்டுக்கிட்டு பண்ணு. நான் இல்ல என் வர்க்கம் பூரா செவனேன்னு கிடக்கும். ஆமாங்க செவனேன்னு தான் இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி. எப்படா ஒரு பொம்பளை பிள்ளை வருவா நம்மளை கட்டி பிடிப்பா நம்மளுக்கு முத்தம் கொடுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு இலவசமா வந்தா மேனா சொல்ல போறீங்க. பொறுமையின் பொக்கிஷ பெண்களுக்கு மட்டும் ஏன் சொல்லியிருக்காங்க? ஒரு பொம்பளை நினைச்சா 10 மாசம் சமந்து ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கிறா. ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம 300 நாள் அவ சிரமப்பட்டு வேதனைப்பட்டு அவதிப்பட்டு உங்க கைய புடிச்சு காலை புடிச்சு காக்கா புடிச்சு புடிச்சு மனசுல நல்ல இடம் புடிச்சு சிரமப்பட்டு ஒரு பிள்ளைய பெறா. எங்க வாய் கிளிய பேசுறியே நீ ஆம்பளை மகன் ஆம்பளை. எங்க ஒரு 3 மாசம் சம்பந்த ஒரு பிள்ளைய பெத்து காட்டு. பெத்து காட்டியா? எங்களை தூக்கி போட்டு அறுக்கிறதாமா எங்களை பிள்ளை பெற சொல்ற? பின்னால ஒரு கேட்டு போட்டு திறந்து விட. இருக்கிற பிள்ளையவே சுனாமி வந்து அழிச்சிட்டு போயிருச்சு. இதுல வேற எங்களை வேற பிள்ளைய பெற சொல்ற. என்னமோ 10 மாசம் ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம பெறாங்களாம். 10 மாசத்துக்கு நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். 9 மாசம் 29 நாங்க படுற கஷ்டம். தரிசா கிடக்கிற நிலத்தை உழுது அதுல தண்ணிய பாய்ச்சி அதுல விளைய வைக்கிறதே நாங்க தானம்மா. அப்புறம் எங்கிட்ட நீங்க பிள்ளைய பத்துருவீங்க? அப்ப நாங்க தரிசா கிடக்கிற நிலமாக்கு நீங்க தான் உழுகுறீங்களாக்கு, நீங்க தான் பயிர் ஓடுறீங்களாக்கு. அப்ப எங்களை நீங்க குறை சொல்றீங்க. அப்ப நீங்க தான் எல்லாமே செய்யறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க காலம்லாம் மாறி போச்சியா. காலங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க. அந்த காலத்திலே இருந்துக்க. உங்க ஆதரவு எங்களுக்கு தேவையே கிடையாது. அந்த காலத்துலதான் உங்க ஆதரவு எங்களுக்கு தேவைப்பட்டது. இப்ப அப்படி கிடையாது. நாகரிகம் பிறந்துருச்சு. 4000 ரூபாய் செலவழிச்சு நாங்களே ஊசி போட்டு நாங்களே பிள்ளை பத்துக்குவோம். நீ தேவையில்லை. டோன்ட் கேர், கெட் அவுட். 4000 ரூபாய் செலவழிச்சு நீங்களே எப்படி பெறுவீங்க? நாங்களே பெத்துக்கோமியா. எங்க ஊசி போட்டு பிள்ளை பெத்துக்கோமியா. ஊசி போட்டு பெத்துக்கிடுவாங்க. இந்த ஊசிக்கு பிறந்த பிள்ளையும் மோகன் பையனும் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண போவாங்க. அங்கதான் உங்க தண்டவாளம் வண்டவாளம் ஆகும். மோகன் பிள்ளை போவாரு. அங்க பூசாரி அர்ச்சனை பண்ணுவாருப்பா. எப்படி? ஓம் சுக்லாம் பிரதர நமகம், ஓம் சதுர் பூஷண நமகம், ஓம் மேற்படி தாலுகா மிருதங்கக்காரு தோப்பனார் மோகன் நமகம், மோகனுடைய பிள்ளை ரஞ்சித் நமகம் அப்படின்ட்டு அழகா அவங்க அப்பா சொல்லுவாரு. பின்னாடி இந்த ஊசிக்கு பிறந்த பிள்ளை போகும். எப்படி? அவர் அர்ச்சனை பண்ணுவாரு. ஓம் சுக்லாம் பிரதர நமகம், ஓம் சதுர் பூஷண நமகம், ஓம் மேற்படி தாலுகா மதுரையில் பிறந்த தோப்பனார் ஊசி நமகம், ஊசிக்கு பிறந்த பிள்ளை நமகம். அங்கேதான் 50 பேத்துக்கு முன்னாடி உங்க தண்டவாளம் வண்டவாளம் ஆகும். அப்புறம் இவங்கிட்ட ஊசியை போட்டு பிள்ளைய பாப்பா. எங்க தண்டவாளம் வண்டவாளம் ஏறுதுன்றியே. எங்க தண்டவாளம் ஏறது கிடையாது, எங்க வண்டவாளம் ஏறது கிடையாது. அப்பயும் மானம் போறது உங்களுக்கு தான். எப்படி உங்களுக்கு தாயா? எப்படி சொன்னேன்ல உங்க அப்பன் பேர் என்னன்னு கேட்டா உங்க அப்பன் பேர் என்ன? எங்க அப்பன் பேர் இந்த மோகன் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னேன்ல. அப்ப சொல்ல வைக்கிறது யாரு? யாரையா சொல்ல வைக்கிறா? என்னைய மாதிரி பொம்பளை தான் சொல்ல வைக்கிறா. முதல்ல இவர் மகன் வந்து இவருக்கு யாருன்னு எப்படி தெரியுமா?
குழந்தை பிறந்த உடனே அவ பார்த்து சொல்லணும்,